துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழ்நாடும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தந்தையை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை தந்திருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகள். உரிமையோடு தந்தையிடம் நாங்கள் கேட்கின்ற போது அவர் எங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய தேவைகளை பெற்று தருவார் என்கின்ற அந்த சத்தியத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் எவ்வாறு கேட்க வேண்டும், எந்தெந்த மனநிலையோடு நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற செபத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நாங்களும் இறைவனை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையுள்ள மக்களாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மண்ணுலகில் நிறைவேறுவத போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை நீரே எங்களுக்கு தந்தருள்வீராக என்று நாங்கள் இன்றைய திருப்பில் வழியாக எங்களுடைய தேவைகளை நினைந்து நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீதும் இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆமணக்கு செடிக்காக நீ வருந்துகின்றாய், நினிவே மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-11 ஏறாக. அந்நாள்களில் யோனா கடும் சினங்கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர்,
இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்புமுள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகும் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடியொன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசியது. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கையது இடக்கையது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என் தலைவரே நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உம் பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். Hallelujah.
உமக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தாம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு எவ்வாறு செபிக்க வேண்டும் என்கின்ற அந்த செபத்தை கற்று தந்திருக்கின்றார். இந்த செபம் எங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கலாம். நாங்கள் அன்றாடம் இந்த செபத்தை செபிக்கின்றவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இன்று நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார் விசேட விதமாக. ஏனென்றால் நாங்கள் செபிக்கின்ற போது அந்த உரிமை உள்ள மக்களாக செபிக்க வேண்டும். எவ்வாறு ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை பார்த்து உரிமையுடன் கேட்கின்றதோ அதே உரிமை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் பயத்தினாலோ அல்லது சந்தேகத்தினாலோ அல்லது நாங்கள் ஐயத்தினாலோ நாங்கள் கேட்கின்ற போது அது எங்களுக்கு கிடைக்காது. மாறாக நாங்கள் வேண்டும் பொழுது தந்தையிடம் உரிமை உள்ள மக்களாக நாங்கள் வேண்ட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் வேண்டுகின்ற போது நாங்கள் எங்கள் அயலவர்களை மன்னிக்கின்ற மக்களாக, அவருடைய உள்ளத்திலே தடைகள் பாவக்கரைகள் இல்லாத மக்களாக இருக்க வேண்டும். என்றால் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுகின்ற போது அந்த பாவக்கரைகள் தடையாக இருக்கக்கூடாது. நாங்கள் வேண்டுவதற்கு முன்பே எங்களுக்கு என்ன தேவை என்று இறைவன் அறிந்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு நிச்சயமாக அவர் அன்றாடம் பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கசப்பான எண்ணங்கள், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற போட்டி பொறாமை எரிச்சல்கள் தடையாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் நீக்குகின்ற போது, அவற்றை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் மன்னிக்கின்ற மக்களாக, மன்னிப்பின் மக்களாக நாங்கள் மாறுகின்ற போது ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய அன்றாட உணவை தந்து கொண்டிருப்பார். ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, அந்த உரிமையோடு, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நீரை என்னை படைத்தீர், நீரை என்னை பராமரிக்கின்றீர், அந்த பிள்ளைக்குரிய உரிமையோடு நான் உம்மிடம் கேட்கின்றேன். ஆண்டவரே, எனக்கு நிறைவாக என்னுடைய தேவைகளை நீரை நிறைவேற்றும். எவ்வாறு உம்முடைய சித்தம் விண்ணகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றதோ, எவ்வாறு மக்கள் அனைவரும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நிறைவாக இருக்கின்றார்களோ, அதே போல இந்த பூவுலகம் உம்முடைய அரசால், உம்முடைய ஆட்சியால் நிறைவு பெற, இந்த பூவுலகிலே வாழுகின்ற மக்களும் அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ நீரே சித்தம் கொள்வீராக. என்னுடைய தேவைகளை எனக்கு அன்றாடம் நிறைவேற்றும் ஆண்டவரே. மன்னிக்க முடியாத பாவங்களால் நான் அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அவற்றை மன்னிப்பதற்கு எனக்கு சக்தி தாரும். அவற்றை மன்னிப்பதன் மூலம் நான் நீர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகின்ற மகனாக, மகளாக மாற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தொடர்கின்ற திருப்பலிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். நல்ல ஆயனே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது ஆசிரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணி ஆர்வம்,
ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனம் கண்டு இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விசேட விதமாக எங்களுடைய உடல் உள்ள காயங்கள், நோவுகள், வேதனைகள் அனைத்தையும் இன்றைய நாளில் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். அவரே எங்களை படைத்து பராமரிப்பவர். எங்களை தந்தை என்று அழைக்கின்ற உரிமை பெற்று எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய உரிமை சொத்தான மக்கள். ஆகவே அவரிடம் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவோ, எங்களுடைய அன்றாட உணவுகள் என்னவோ, அவற்றையெல்லாம் எங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே அந்த உரிமையோடு நாங்கள் கேட்போம். எங்களுடைய அன்றாட கஷ்டங்களை, காயங்களை ஒப்படைத்து மன்றாடுவோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய திட்டங்களை நாங்கள் ஒப்படைத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் அரசரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடம் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தருள்வீராக. எங்களுடைய உடல் உள்ள காயங்களை நாங்கள் அன்றாடம் அவதிப்படுகின்ற வேதனைகள், நோவுகளிலிருந்து எங்களை மீட்டருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நீர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய உரிமை பேற்றின் மக்களாக நாங்கள் என்றும் வாழ, உம்முடைய நிறைவில், உம்முடைய அமைதியில் நாங்கள் என்றும் வாழ நீரை எங்களுக்கு தயை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கையில் எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே. நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோயிலாகுமே. நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தாம். கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தாம்.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். உமக்கேற்ற ஒளியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவே பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே உமன்மார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மேற்கக்கூடிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் இடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் எடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூரோடும் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதிரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டுகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமூலினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
ஆமென். அப்பா தந்தை என்று நாங்கள் உரிமையோடு அவர் கற்றுத்தந்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மகிழும் வேளையிது என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. வருகின்ற
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வு மூட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் உங்கள் கல்வி வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி, வானவன் கவிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.